அப்ப எம்ஜிஆரை இந்த படத்துல காட்சிப்படுத்திருப்பாங்க. ஏன்னா படத்துல சாட்டை இருக்கு. சாட்டையை வச்சுதான் முதல் ஃபர்ஸ்ட் லுக்கே வெளியிட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் ஏற்கனவே நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் சொல்லி சாட்டை எடுத்து அன்னைக்கு அடிச்சாரு. அதனால எம்ஜிஆர் வந்து ஒரு காட்சி காட்டுறாங்கல்ல, 15-20 அமைச்சரை கட்டி போட்டிருக்காங்க. அவ கட்டி போடும்போது கையில சாட்டை இருக்கு. மேல வந்து ஒரு போட்டோ தொங்கலாம், ஒரு போட்டோவோ ஒரு பிரேமோ. அங்க இருந்து சாட்டை அப்படியே விஜய் கையில விடும். இந்த சாட்டை எடுத்த உடனே எம்ஜிஆர் ஏல இப்பதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஐயோ தம்பி இந்த சாட்டையை நான் உன் கையில ஒப்பதைக்கிறேன், இந்த சாட்டை எடுத்து நாட்டை திருத்தா அப்படின்னு சொன்ன உடனே சாட்டை எடுத்து எல்லாரையும் அடிப்பாப்ல. இது வந்து அப்படியே ஒரு படத்துல வந்து மாசம் வரும் இல்லையா, சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். இதை காப்பி அடிச்சு தான் அந்த டயலாக வச்சு அப்படி ஒரு மாசம் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்கன்னு பல பேர் சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னு கேட்கக்கூடாது. எப்ப படம் சென்சார் போர்டுல இருக்கு, யாருமே படத்தை பார்க்கல. படத்துல வந்து எம்ஜிஆர் ஃப்ரேம் தொங்குமா, அதுல சாட்டை இருந்து கீழே விழுமா, அந்த சாட்டை எடுத்து இவர் எடுத்து அடிப்பாராம், எம்ஜிஆர் ஏஐல பேசுவாராம். இப்பெல்லாம் யார் அவனுக்கு சொன்னது அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இந்த 3 பேர் உட்கார்ந்து பேசி படம் பிரம்மாண்டமா வந்திருக்கான். படம் ஹாலிவுட் தரத்துல வந்திருக்கான். படத்துல மாஸ் சீன்ஸ் இருக்கான். இந்த படம் அப்படியே பரபரப்பா இருக்குமா, ஒரு நிமிஷம் கூட உட்கார செல்போனையே தூக்கி கீழே வச்சிருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான் எனக்கும் சொன்னாங்க.